ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 413. இதில் ஸ்ரீ நாராயணீயம் அதன் மகத்துவ வரலாறு காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தையோ அல்லது தெய்வத்தின் முக்கியத்துவத்தையோ விளக்கும் மகாத்மியங்கள் என்ற நூல்கள், பழைய கதைகள் அடங்கியவையாக இருக்கும். குருவாயூரின் மகிமையை கூறும் பல கிராமிய கதைகள் வழங்கப்படுகின்றன. இப்பொழுது நாராயணீயம் என்பது குருவாயூரப்பனின் ஞான பொக்கிஷமாகும். அது குருவாயூரப்பனையே ஸ்ரீமத் பாகவதத்தின் பரம புருஷரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக கருதச் செய்து இருப்பதால் இதனையே ஒரு மகாத்மியமாக மக்கள் கருதுகின்றார்கள். இதனை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அவர்கள் ஒவ்வொருவர் இதயத்திலும் ஒரு குருவாயூர் தோன்றிவிடச் செய்கிறது. ஆண்டு முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குருவாயூருக்கு வருகின்றவர் அனைவருமே குருவாயூரப்பனை போற்றும் போதெல்லாம் நாராயணீயத்தை போற்றி வருகின்றார்கள். இந்த நாராயணீயம் என்ற பக்தி இலக்கியத்தை இயற்றியவர் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான மேம்பத்தூர் நாராயண பட்டதாரி என்பவர் ஆவார். அவர் 16வது நூற்றாண்டில் கேரள தேசத்தில் வாழ்ந்து வந்த கவிஞராவார். கவிஞர்களுக்கும் வேதாந்திகளும் அறிஞர்களும் பக்தர்களும் தோன்றிய தென் மலையான பிராமண குடும்பத்தில் தோன்றிய அவர் தமது இளம் வயதில் தவறான வாழ்க்கை பாதையில் சென்று கொண்டு இருந்தார். வேதங்களை கற்று தேர்ச்சி அடையவில்லை. வாலிப வயதில் வீட்டை விட்டு ஓடி நாடோடியாக திரிந்து வந்தார். அவர் சில காலம் திருக்கண்டியூர் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார். அங்கே திருக்கோவிலில் தர்ம சாப்பாடு சாப்பிட்டு வந்தார். அங்கு பிச்சரோடி என்ற ஜாதியைச் சேர்ந்த ஒரு பெண் உடன் தொடர்பு கொண்டு விட்டார். அவளுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களில் அச்சுத பிஷரோடி என்ற ஒருவர் இருந்தார். அவர் ஒரு கவிஞர், இலக்கிய தர்க்க வியாகரண பண்டிதர், ஜோதிடரும் கூட. எல்லாவற்றையும் விட அவர் நல்லதொரு பக்தர். ஒரு நாள் தியானத்தில் இருக்கும்போது நாராயண பட்டதாரி மரியாதை இல்லாமல் ஒழுங்கு இல்லாமல் வாசப்படியை கடந்து செல்வதை பார்த்த பிச்சாரோடிக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே அவர் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த அவர் ஏன் தமது மதிப்புமிக்க மனித வாழ்க்கையை வெறும் அழிந்து போகும் உணர்ச்சிகளுக்கு பலியாக்கி வருகின்றார் என கேட்டார். அதில் இருந்து அந்த வார்த்தைகள் பட்டதாரியின் வாழ்க்கையில் புதிய ஏடாக திரும்பிவிட்டன. உடனடியாக அவர் பிக்ஷாரோடியின் மாணவன் ஆகி அவரிடமே சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டார். நாள் அடைவில் சமஸ்கிருத மொழி இலக்கியத்திலும் தர்க்க வியாகரணத்திலும் அவர் பண்டிதராகிவிட்டார். வேதங்களை கற்று தேர்ந்து குருநாதரின் பாராட்டுதலை பெற்றார். வாலிப வயதில் தவறுகளை செய்த அவர் நாள் அடைவில் பகவானின் மகத்தான பக்தராகியும் விட்டார். பக்தி நூல்கள் பலவற்றை இயற்றினார். பிரபந்தங்களை எழுதினார். இப்படியாக அவர் புகழ்பெற்று வருகின்ற காலத்தில் அவருடைய குருநாதருக்கு முடக்குவாத பிடிப்பு நோய் வந்துவிட்டது. பட்டதாரி அவருக்கு தர வேண்டிய குரு தட்சணைக்கு பதிலாக அவருடைய நோயை தாமே ஆவாகன முறையில் வாங்கி கொண்டு விட்டார். இதன் விளைவாக அவருடைய குருநாதரான பிக்ஷாரோடியின் நோய் குணமாகிவிட்டது. மாணவரான பட்டதாரிக்கு அந்த நோய் தொற்றிக்கொண்டு விட்டது. அவர் நோய்வாய்ப்பட்டார். எத்தனையோ சிகிச்சைகள் செய்தும் நோய் குணமாகவில்லை. கடைசியாக அவர் குருவாயூரப்பனை சரணாகதியாக அடைந்தார். அங்கு அவர் குருவாயூரப்பனை போற்றும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை இயற்றினார். அந்த
ஸ்லோகங்களை எல்லாம் 100 தசங்களாக பிரித்து ஸ்ரீமத் பாகவதத்தின் சாரங்கள் முழுவதையும் கொடுத்து இருக்கின்றார். அவை பகவான் ஸ்ரீ மகா விஷ்ணுவின் தசா அவதார லீலைகளை எல்லாம் சிறப்பாக புகழ்வதாகும். ஒவ்வொரு 100 தசங்களுக்கும் இடையே ஒரு ஸ்லோகம் பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பனை நோக்கி கவிஞர் தமது நோயை குணமாக்கும்படி வேண்டும் பிரார்த்தனையாக அமைந்து இருக்கின்றது. நாராயணீயத்தின் அடிப்படை குறிக்கோளே பிறவியின் பிணிகள் நீங்க பெற்று மோட்ச சாதனத்தை அடைவது ஆகும். எனவேதான் நாராயணீயத்தின் கடைசி 100வது தசகத்தை முடிக்கும்போது நாராயணீயம் என்ற இந்த ஸ்தோத்திரம் இந்த உலகில் உள்ளவர்களுக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அருள் செய்யட்டும் என வேண்டி கவிஞர் முடிக்கின்றார். இந்த நாராயணீயம் என்ற இலக்கியம் முழுமையுமே பகவானை ஸ்ரீ குருவாயூரப்பனை நேரில் அழைத்து பேசுவதை போல் அமைந்து இருக்கின்றது. மேலும் அது பகவானின் நேரடியான அங்கீகாரத்தையும் பெற்று இருக்கின்றது. இதில் உள்ள பகவானை பற்றிய கதைகளில் அமிர்த சாரத்தை எல்லாம் பகவானை ஏற்றுக்கொண்டதோடு சரிப்படுத்த வேண்டிய இடங்களிலே பகவானை சரிப்படுத்தி கொடுத்ததாகவும் குறிக்கப்பட்டு இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு பகுதியையும் பகவான் தமது தலையை அசைத்து ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகின்றது. நாராயணீயத்தை எழுதுவதற்கு முன்பு நாராயண பட்டதாரி அவர்கள் கேரள நாட்டின் பெருங்கவிஞரும் பக்தருமான துஞ்சத்து ராமானுஜன் எழுத்தச்சனிடம் சென்று தமது நோய்க்கு ஒரு சிகிச்சையும் சொல்ல வேண்டும் என கேட்க ஹரித்தியானத்திலே இருந்த எழுத்து தச்சன் மீனில் துவங்கு என கூறினார். அதனை அலட்சியமாக கருதாமல் விஷ்ணுவின் அவதாரங்களில் முதலாவது அவதாரமான மக்ஷ அவதாரத்திலிருந்து ஒரு கவிதை இலக்கியத்தை உருவாக்கத்தான் கட்டளையிட்டதாக நாராயண பட்டதாரி கருதி கொண்டார். நாராயணீயம் முழுவதும் ஸ்ரீ குருவாயூரப்பனே நாராய பட்டதாரியின் மூலம் பேசுவதாக தோன்றும். இந்த நூலை துவங்கியதில் இருந்தே பட்டதாரியின் நோயும் குறைய துவங்கிவிட்டது என்றும் டாக்டர்கள் பலராலும் மருந்துக்களாலும் குணமடைய முடியாமல் கைவிடப்பட்ட நோய்களுக்கெல்லாம் நாராயணீயத்தை பாராயணம் செய்வதன் மூலம் குணம் அடைவதாக நம்பப்படுகின்றது. பட்டதாரியின் வாழ்க்கையில் நிகழ்ந்த மற்றும் ஒரு சம்பவத்தை கூறுகிறோம். பக்தனின் மனதில் அகந்தையும் கர்வமும் தோன்றும்போது பகவானே அதனை அகற்றி விடுகின்றார். இதற்கு பிறகு அவருக்கு தம்மாலேயே எதையும் சிறிதளவுதான் செய்ய முடியும் என்பதும் தாம் செய்த சாதனையெல்லாம் பகவானின் திரு அருளால் மட்டுமே செய்ய முடிந்ததாக அறிந்து கொண்டார். அவருடைய அகம்பாவம் எல்லாம் மறைந்து விட்டது. ஒரு நாள் வானத்தில் இருந்து ரதம் வந்து இறங்கியது. அடுத்த வினாடியே அது மேப்பத்து நாராயண பட்டதாரியை வைகுண்டத்துக்கு கொண்டு சென்று விட்டது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.